Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பனாமா நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மியான்மரிலிருந்து நேற்று சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டது. இரும்பு தாதுக்களை ஏற்றிச் சென்ற அந்த கப்பலில் சீனாவைச் சேர்ந்த 20 பேர் உட்பட மொத்தம் 24 பேர் இருந்தனர். சரக்கு கப்பல் ஒடிசா அருகே சென்றபோது திடீரென வங்கக்கடலில் மூழ்கியது. சரக்கு கப்பல் முழுவதும் கடலில் மூழ்கியதால் அதில் இருந்த 24 பேரின் நிலை கவலைக்கிடமானது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நம் கடலோர காவல்படை மற்றும் கடற்படை வீரர்கள் அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். வீரர்களின் தொடர் முயற்சியால் சீனாவைச் சேர்ந்த 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள 22 பேரின் நிலை என்ன என தெரியாததால் பதற்றம் நீடிக்கிறது. அவர்களையும் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அதிகாரிகள் கூறினர். கப்பல் மூழ்கியதற்கான காரணம் குறித்தும் விசாரிக்கின்றனர்.